ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் நடந்த நீயா நானா எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக்கோட டாபிக் என்ன அப்படின்னா, ஏதோ சம் ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட்டு இல்லைனா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி போய் அதில் லாஸ் ஆனவங்களும், அந்த பிஸ்னஸ் ஐடியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணுறவங்க அண்ட் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸாக இருக்கவங்க, இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் தான் அந்த நீயா நானா எபிசோடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் லூஸ் ஆனவங்க சைடு தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கோபிநாத் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு, எதனால் இந்த செகண்ட் இன்கமோ இல்லை சைட் பிஸ்னஸோ பண்ணணுன்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்துச்சு, அதோட மோட்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு இந்த சைடில் இந்த பீப்புள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து ஃபுட்டில் பேஷன் இருக்குது, ஸோ அதனால் நான் அதை சைடாக ஒரு இன்கமாக கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அதில் போதுமான இன்கம் இருந்துச்சு, ஸோ சைடில் ஒரு இன்கம் கிடச்சா நல்லா இருக்குமே, ஒரு பாசிவ் இன்கம் கிடைக்கணும் அப்படின்றக்காண்டி ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே ஐடியில் இருக்கவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து 15 இயர்ஸ் இந்த ஐடி ஃபீல்டில் இருந்துட்டேன், என்னோடய பக்கத்தில் இருக்க சீட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகுது, மேபி என்னோடய சீட்டும் காலி ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஸோ ஐடி வேலையே நமக்கு இல்லாமல் போனாலும் இப்போ நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது மேபி நமக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றக்காண்டி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சும்மா இருக்கும், மேபி இது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா இது மூலியமாக நமக்கு ஒரு இன்கம் வந்தால் நல்லது தானே அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்னென்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட்டு, இந்த மாதிரி 1.5 லட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வந்து மந்த்லி கிடைக்கும் இப்படின்ற மாதிரி நிறையா ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள் எம்டி என்னை பார்த்து கேட்டார், இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால் முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன், என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. ஸோ பேசிக்காக இந்த சைடில் இந்த பீப்புளெலாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மெயினான ஒரு இன்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும், ஸோ சைடில் ஒரு இன்கம் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்கு ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடு மேக்ஸிமம் இருந்த பீப்புள் எல்லாமே சூஸ் பண்ண ஒரு சைட் பிஸ்னஸ் எதாக இருக்கும் அப்படின்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. யாருமே ஃபுட்டை தவிர வேறு எந்த சைட் பிஸ்னஸை பற்றியுமே இந்த இதில் பேசியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு கோபிநாத் வந்து எதனால் இது லாஸ் ஆச்சு அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருப்பாரு. அதுக்கு ஸோ எல்லோரும் சொன்னதோட காமனான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு, அந்த பிஸ்னஸ் மூலயமா அந்த இன்கம் மூலயமா அந்த கடையை ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு போதுமானது இருந்துச்சு. ஒரு 2-3 மாதம் போக 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 அந்த கடையை ரன் பண்ணுறதுக்கு எங்களோட மெயின் இன்கம்லேருந்து கொஞ்சம் காசு நாங்கள் போட வேண்டியதாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகிறப்ப நாங்கள் எங்கள் கையில் இருக்க காசை தாண்டி கடன் வாங்கி அந்த கடைக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக இந்த கடையை ரன் பண்ணணுன்றதுக்காண்டியே நான் இன்னொரு ஒரு ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கு மேலே தாங்காது, இப்போ இதை ஸ்டாப் பண்ணால் தான் நம்ம இதிலேருந்து வெளியே வர முடியும், இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணுறதே பெரிய நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து மாஸ்டர் கரெக்டாக கிடைக்கல, சில பேர் வந்து எம்ப்ளாயிஸை குறை சொல்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட்டில் வந்து என்னை நான் நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பார்னா, விலைவாசி கூடுனது வந்து இந்த சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கோ ஒரு பெரிய ட்ராபேக்காக மாறி இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ சக்ஸஸ் ஆனவங்க சைடு மைக் போயிருக்கோம், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் சூஸ் பண்ணுறது, ஒரு எம்ப்ளாயை சூஸ் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணணும். சைட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பட் நீங்கள் வந்து அதை கண்டுக்கிறாமல் இன்னொருத்தவங்க பார்த்துக்குருவாங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது. ஸோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் தான் அதில் ஃபுல் கேரோட பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி லாஸ் ஆனவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்டில் நாங்கள் நம்பி ஏமாந்துட்டோம், அதுதான் இப்போ எங்களுக்கு பெரிய ஒரு லாஸ் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் முக்கால்வாசி பேர் இதில் லாஸ் ஆனதுக்கு காரணமே இந்த ஃப்ரான்ச்சைஸுன்ற கான்செப்டை நம்பி போனது தான் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இந்த சைடு சக்ஸஸ் ஆனவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, நான் வந்து இப்போ வர என்னோடய பிஸ்னஸை சூப்பராக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து இவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருக்கவங்க தான் இப்போ வர என்கிட்ட எம்ப்ளாயியாக இருக்காங்க, ஸோ வந்து இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ரீசனாக சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சக்ஸஸ் ஆனவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு லாஸ் ஆனவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, மேபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட்ன்றதே இருந்திருக்காது, இப்போ தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட் வந்து பூம் ஆகிக்கிட்டு இருக்குது. சப்போஸ் இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட்னால தான் நாங்கள் லாஸ் ஆகிருக்கோன்ற பட்சத்தில் நீங்கள் சொல்கிற ஆன்சர் வந்து எங்களுக்கு சரியே படாது, இது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே இருக்காதுன்ற மாதிரி இந்த சைடு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு வந்து நின்னவங்கள மேற்கொண்டு அழுகிற மாதிரி பண்ண விஷயம் தான் இந்த சக்ஸஸ் ஆனவங்க சைடு சொன்ன ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக லாஸ் ஆனவங்க தான் விக்டிமு, அவங்களையும் அகெயின் விக்டிமைஸ்டு பண்ணி தான் இந்த சைடு வந்து ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருந்திருக்கும். கடைசி வரை இந்த ஷோவில் என்னென்னா, நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு ரீசனை தான் இவங்க சொல்லியிருப்பாங்க, அதே ரீசன் தான் சக்ஸஸ் ஆனவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இதனால தான் லாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்றத.
இதைத்தான் லாஸ் ஆனவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் ஏன் அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றது தெரில. நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. ஓகே, இப்போ வாட் இஸ் மை ஒப்பீனியன் அபவுட் திஸ் அப்படின்றத சொல்கிறேன். பேசிக்காக இதில் 10 பேர் இருக்காங்க இந்த சைடு அப்படின்னா 10 பேருமே நாங்கள் லாஸ் ஆனதுக்கு மெயின் ரீசனே ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய தேட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் மூவி பார்க்க போகிறீங்க. அங்கே வந்து கன்ஃபார்ம் அவுட் சைட் ஃபுட்டு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்க ஃபுட்டை தான் நம்ம பை பண்ணணும். சப்போஸ் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சோம் அப்படின்னோம்னா அங்கே இருக்க ஃபுட்டு தான் சாப்பிட்ணும், இல்லாட்டி சாப்பிடாமல் இருக்கணும். அங்கே போய் ஃபுட்டை வாங்கிட்டு அவனை போட்டு திட்டினோம்னா அது எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே நடக்குது. இப்போ இந்த சக்ஸஸ் ஆனவங்க சைடில் ஒருத்தவர் சொல்லியிருப்பார். அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் 5 lakhs 6 lakhs கிட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனி கிட்ட வாங்கி ஒரு டீ கடையை நம்ம போடுறீங்க. பட் அதோட டீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக 10 ரூபான்னு மட்டும் போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த 5 lakhs 6 lakhs இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல தான் நீங்கள் ப்ரைஸ் வைக்க முடியும். ஸோ நீங்கள் பெருசாக ஒன்று நான் பே பண்ணி இன்டீரியர் ஒர்க்கு அது இதுன்ற மாதிரி நிறையா பண்ணியிருப்பேன், பட் ப்ரைஸ் கம்மியாக வைப்பேன், அது மூலயமா எனக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயன்ற மாதிரி சக்ஸஸ் ஆனவங்க சைடு கேட்டிருப்பாரு. அதே மாதிரி நம்ம சைட் பிஸ்னஸ் அப்படின்றது ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா மெயின் பிஸ்னஸில் நம்ம எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதோட எக்ஸ்ட்ரா கேரோட தான் சைட் பிஸ்னஸை பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறதுன்ற பட்சத்தில் நம்மளோட மானிட்டர்ஸ் அங்கே இல்லாத பட்சத்தில் அது வந்து எப்படி ஆகுன்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ அது எக்ஸ்ட்ரா கேரோட பார்த்தோம்னா தான் அதோட கொஞ்சமாவது ஒரு 1% 2% சக்ஸஸ் பார்க்க முடியும். நான் பார்த்த என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒன்று சொல்கிறேன். ஒருத்தவர் ஒரு டீ ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அங்கே இருந்த எல்லா டீட்டெயில்ஸையும் வாட்ச் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அதோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா ஒரு டீ கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு தன்னோட சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ இப்போ அவர் அந்த 2 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு நாலேஜை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ண டீ பிஸ்னஸில் ஃபுல்லாக இறக்குறாரு. அவர் வந்து சக்ஸஸ் ஆகிடுறாரு. எப்படின்னா, இப்போ இந்த பேர் மட்டும்தான் வேறு, அடிடாஸ் அபிபாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து அடிடாஸ் வந்து அஃபோர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் கிடையாது. ஸோ அபிபாஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த பல்ஸ் தெரிஞ்சு ஒரு புஷ் கொடுத்தனால அவர் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகிட்டார். இப்போ அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஸ்டார்ட் பண்ண டீ பிஸ்னஸோட நேமை ஃப்ரான்ச்சைஸாக மாற்றி இவர் நிறைய பேருக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 5-6 கடை வந்து இப்போ இவரோட ஃப்ரான்ச்சைஸ் மூலயமா ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். அந்த என்னென்ன விஷயம்லாம் அதில் நம்ம கிடைக்கிது, அதில் என்ன நம்ம லேர்ன் பண்ணலாம், அதோட மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் அவங்க பண்ணியிருக்காங்க, அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அது மூலயமா ஒரு புது ஃபார்முலா கொடுத்தோம்னா கன்ஃபார்ம் வந்து அது சக்ஸஸாக தான் ஆகும். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா ஃபுல்லாக இறங்கி அதில் நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னோம்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் லாஸ் ஆனால் அதை வந்து புரிஞ்சுக்கிற பக்குவம் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட அது இருக்கும். அட் த எண்ட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மேபி நம்ம அதில் வந்து தப்புன்ற பட்சத்தில் அதில் நம்ம திருப்பி தலையை நுழைக்க மாட்டோம். அதுதான் அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட்டுக்கும் நார்மலான ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் KFC பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க மாட்டான். நீங்கள் எத்தனை லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் KFC வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபுட்டுன்ற ஒரு விஷயத்தில் அதில் பெரிய ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட அதோட ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஃபுட்டு அப்படின்றத தாண்டி அவங்க உள்ள அதில் ஃபாலோ பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். சப்போஸ் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து அவன் இதை பெருசாக ஃபாலோ பண்ணாமல் போயிட்டான் அப்படின்னா நேம் வந்து அடிபடுறது யாருக்கு அடியாகும் அப்படின்னா ஓவரால் வந்து KFC தான் தப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவன் ஃப்ரான்ச்சைஸாக இருக்கானா இதுன்ற மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஸோ அந்த விஷயத்தை பற்றின ஃபுல் நாலேஜு, ஃபுல் பேக்ரவுண்ட் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு அதை மேக் பண்ணியிருப்பாங்களே ஆல்ரெடி, அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா மேபி நம்ம அதை சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். தட் இஸ் மை ஒப்பீனியன் அபவுட் திஸ் எபிசோட். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? ஆக்சுவலாக இது ஒரு சீரீஸாக பண்ணலான்ற மாதிரி இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த நீயா நானா எபிசோடை பற்றி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பீஸ்.